பரிசுத்த சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. தேவனுடைய மகா பெரிய கிருபையினால தொடர்ச்சியாக நாம் தேவனுடைய சத்தியங்களை பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். அதில் முக்கியமாக நாம் பார்த்துட்டு இருக்க பாடப்பகுதி தி பேட்டில் ஆஃப் ஆர்மகதன். ஆர்மகதன் யுத்தம் எனக்கூடிய 4வது வேலையுமே நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். அன்பான சகோதர சகோதரிகளே, எத்தனாவது பகுதியை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு? 4th இல்லைங்களா? ஓகே, 4வது பகுதியை பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, சரி. இப்போ 4வது பகுதிக்கு நம்ம போவதற்கு முன்பாக ஒரு சின்ன ரிவிஷன்ஸ் நம்ம பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம பார்த்த அந்த பகுதிகள் வந்து நமக்கு ஞாபகம் இருக்கும். ரிவிஷன்ஸுங்கும் போது ரிவிஷன்ஸ் விட என்ன அப்படின்னா ஒரு கேள்வி. அந்த கேள்வியை நம்ம சிம்பிளான கேள்வி தான், ஒன் வேர்ட் ஆன்சர் இல்லாமல், இல்லையா? ரொம்ப பெரிய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இருக்காது. அதனால் நீங்கள் அது வந்து நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், இல்லைங்களா? ஸோ முதல்ல பார்க்கும்போது ஆர்மகெதோன் என்றால் என்ன? வாட் இஸ் மீன் ஆஃப் ஆர்மகெதன்? டிஸ்ட்ரக்ஷன். அப்புறம் வேற என்ன வருது? சிட்டி ஆஃப் மெகிதோ பள்ளத்தாக்கு. குட் குட், வெரி குட், நல்ல விவரம். அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்தோம்? ஆர்மகெதோன், அழிவின். வெரி குட், சரியான பதில், இல்லையா? அழிவின் மலை அல்லது த ஹில் ஆஃப் சிட்டி ஆஃப் மெகிதோ, மெகிதோவின் பள்ளத்தாக்கு அப்படிங்கிற அர்த்தங்கள் வருது. ஆக அன்பான சராசரியில் அப்போ நம்ம இங்கே கவனிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆர்மகெதன் அப்படின்னு சொல்லும் போது இந்த நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஆர்மகெதன் யுத்தம் இந்த இடத்துல தான் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. மாறாக அந்த இடத்தை சார்ந்து இந்த பேர் இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு, இல்லையா? தேவன் எல்லாரையும் அங்கே தான் கூட்டி சேர்க்க போறாரு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த இடத்துல கூட்டி சேர்க்க மாறாக இந்த பூமியில் நடக்கக்கூடிய மாபெரும் அழிவை வந்துட்டு அடையாளப்படுத்த தான் அந்த வார்த்தைனா இருக்கு, யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அந்த மெகிதோ பள்ளத்தாக்குல தேவனுடைய இந்த கடைசி யுத்தம் என்ன போகுது, நடக்க போகுது அப்படிங்கிற ஆங்கில நம்ம நினைச்சிட வேண்டாம். ஸோ அந்த ஆங்கில நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம், வலு சர்பம் எதை அடையாளப்படுத்துகிறது? வாட் டஸ் தி டிராகன் சிம்பலைஸ்? ஓகே, சிவில் கவர்மெண்ட். சரியான பதில். இன்னும் தெளிவா வேற என்ன சொல்லலாம்? கிறிஸ்துவ சிஸ்டம்ஸ். ஓகே, வேற? வலு சர்பம், டிராகன். கரெக்ட், சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். வலு சர்பமானது ரோம அதிகாரத்தை அடையாளம் காட்டுகிறது. உலகத்தில் உள்ள சமூக அதிகாரங்களையும் மாதிரியாக இருக்கிறது. சிவில் கவர்மெண்ட்ஸ் ஆர் சிவில் பவர். ரோமன் அந்த ஒரு கவர்மெண்ட்டை பற்றி எங்கே இருக்கு அடையாளப்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து நம்ம பார்த்தோம், மிருகம் எதை அடையாளப்படுத்துகிறது? போப்பு மார்க்கம். குட், தி சிம்பிள் ஆஃப் பேப்பசி. போப்பு மார்க்கத்தை அமைப்பின் அடையாளமாக இருக்கிறது. ஓகே, கள்ளத்தீர்க்கதரிசி எதை அடையாளப்படுத்துகிறது? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்கீங்க. புரோட்டஸ்டன்ட் ஃபெடரேஷன் சர்ச்சஸ். கரெக்டா? புரோட்டஸ்டன்ட்டுடைய அமைப்பை அடையாளப்படுத்திட்டு இருக்கு. எது? இந்த ஒரு கள்ள தீர்க்கதரிசி. இது மூணும் நடந்து முடிஞ்சிருதா, நடக்க போவதா, என்ன என்ன விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம்? இது எப்படி தெரியுது உங்களுக்கு? இந்த விஷயங்கள் இனிமே நடக்க வேண்டியதா இல்லை நடந்து முடிஞ்சிருச்சா? நடக்க போகுது, இல்லையா? ரொம்ப வருஷத்துக்கு அப்பாறு நடக்க போகுதா? ரொம்ப சமீபத்தில், இல்லையா? கண்டிப்பாக அது கூட நம்ம கவனிக்கணும். எவ்வளோ டைம் எடுக்கலாம், எந்த அந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு எவ்வளோ நேரங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம், கவனிக்க போகிறோம். ஓகே, சரி. அன்பான சரஸ்வதி, தொடர்ச்சி நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு பகுதி நம்ம பார்க்க இருக்கிறோம். முக்கியமான ஒரு பார்ட். லாஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது நம்ம பார்த்த அந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, அந்த ஒரு வலுசர்பத்தை பார்த்தோம். வலுசர்பத்து பிறகு யாரை பார்த்தோம்? நம்ம மிருகத்தை பார்த்தோம். மிருகம், கள்ளத்தீர்க்கதரிசி, இதெல்லாம் நம்ம என்ன பார்த்தோம் லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம், இல்லைங்களா? ஸோ இந்த வாட்டி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னொரு முக்கியமான ஒரு பகுதியை நம்ம பார்க்க போறோம். என்ன அந்த பகுதி அப்படின்னு பார்க்கும்போது, மிருகத்தின் ஒரு சொரூபம், இல்லையா? ஸோ அதான் நீங்கள் அந்த ஹெட்லைன்ஸ் கூட அதை பார்க்கலாம்.
ஓகே, வரும். மிருகத்தின் ஸ்வரூபம் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கீழாக நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதற்காக நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வெளிப்படுதல் 13 அதிகாரம் 14 வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுதல் 13 அதிகாரம் 14 வசனம். மிருகத்தின் முன்பாக ம். அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. பாத்தீங்களா? இப்ப என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, இந்த கள்ளத்தீர்க்கதரிசி, வலுசர்பம், மிருகம், கள்ளத்தீர்க்கதரிசி இது மூணையும் பார்த்தோம். இது மூணுமே என்ன பண்ண போகுது அப்படின்னா ஒருங்கிணைத்து வேலை செய்ய போறாங்க. என்ன வேலை செய்ய போறாங்க? இந்த ஆர்மகதன் யுத்தத்திற்காக ஜனங்களை கூட்டி சேர்க்கக்கூடிய இந்த வேலையை கையில் எடுத்திருக்காங்க. நம்ம இன்னொரு பகுதி கூட பார்க்கணுமா இருக்கு. இந்த பகுதிக்கு அப்புறம் தான் அந்த பகுதியை பார்க்க போறோம். அது என்ன பகுதி அப்படின்னு பார்க்கும்போது அந்த 3 மிருகங்கள்ட்ட வரக்கூடிய அந்த ஒரு அசுத்தாவி, தவளைக்கு ஒப்பா இருந்தக்கூடிய அசுத்தாவி இல்லையா? 3 அசுத்தாவிகள் வந்துச்சுன்னு பார்க்குறோம். அது கூட நம்ம பார்க்கலாம், பிற்பாடு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா இந்த மிருகத்தின் ஒரு சொரூபம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த இடத்துல பார்க்குறோம். இப்போ சொரூபம் அப்படின்னு என்ன? இமேஜ் இல்லையா? உருவம் இல்லையா? ஒரு உருவம். சொரூபம்னா ஒரு இமேஜ். என்னன்னு சொல்ல போனால் ஒரு ஐடியலாக இருக்கலாம், விக்ரமா இருக்கலாம், இதெல்லாமே கரெக்டா இல்லையா? சொரூபம். பட் இந்த இடத்துல என்ன மாதிரி பேசப்பட்டிருக்கு? சொரூபம் அப்படிங்கிறது என்ன? பைபிளில் இதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் இருக்கா? சொரூபம் அப்படிங்கிற விஷயம் நான் ஒரு பேரை சொன்னா நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. மிகாயல். மிகாயல் அப்படிங்கிற பேர் அர்த்தம் என்ன? தேவனை, தேவனுடைய தற்ஸ்வரூபம். கரெக்ட்டுங்களா? தேவனுடைய ஜெரஸ் காப்பி, தேவனுடைய தற்ஸ்வரூபம்னா எந்த விஷயத்துல தற்ஸ்வரூபம் இருந்தார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து? அந்த குணலட்சணங்கள் இல்லையா? தெய்வீக குணலட்சணங்களை அப்படியே என்ன பண்ணியிருந்தாரு? எடுத்துட்டு வந்திருந்தார். தேவன்கிட்ட காணப்பட்ட நீதி, அன்பு அத்தனையுமே ஒரு மாம்சத்துல அவர் என்ன பண்ணிருக்காரு? டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காரு. அதாவது அவர் சொல்லும் போது என்ன வார்த்தை சொல்லியிருக்காரு? என்னை கண்டவன் பிதாவை கண்டான் இல்லையா? அப்ப பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம அவர் இந்த பூமியில வாழ்ந்த அந்த வாழ்க்கையை நம்ம புரிஞ்சு கொள்வது மூலமாக தேவனுடைய அன்பு, நீதி, இரக்கம், அவருடைய குணலட்சணம் என்ன பண்ண முடியுது? புரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா அவர்கிட்ட ஏதாச்சும் கொஞ்சம் மாற்றம் இருந்துச்சா? இல்ல, மாற்றமே இருக்கல. கொஞ்சம் ஏதாச்சும் அவருடைய ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தாரா வாழ்க்கையில? இல்ல. பிதாவை சித்தத்தை தவிர வேற எதுவுமே என்ன பண்ணல அவரு? செய்யல. அது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப நம்ம அந்த சொரூபம் சொல்லும்போது நமக்கு என்ன ஞாபகம் வருது? இந்த பகுதி வைத்து பார்க்கலாம். தேவனை போல கர்த்தராகிய இயேசு இருந்தது போல இப்போ இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு சொரூபத்தை உண்டாக்க போறாங்க. ஒரு சொரூபம் வேணும்னு நினைக்கும் போது யாரை போல இருக்கலாம்? அவர்களை போல இல்லையா? அவர்கள்ட்ட இருக்கிற அத்தனை தன்மை எங்க இருக்கணும்? அந்த ஒரு சொரூபத்துல இருக்கணும். அதுவும் ஒரு சிஸ்டம் தான். கரெக்டா? நம்ம வலு சர்பன் பார்த்தது ஒரு எப்படி ஒரு அமைப்பு, ஒரு சிஸ்டமா இருந்துச்சோ, ஒரு பெரிய ஒரு பவரா இருந்ததோ, ஒரு சிவில் பவரா இருந்ததோ, அதே போல மிருகங்கிற ஒரு அமைப்பு இருந்ததோ, போப்போசி அமைப்பு இருந்ததோ, இப்போ இவங்க என்ன பண்ண போறாங்க? 3 பேரும் சேர்ந்து கள்ளத்திற்கு எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க? ஒரு சொரூபத்தை என்ன பண்ண போறாங்க? உண்டாக்க போறாங்க இல்லையா? உண்டாக்கணும். அப்ப அந்த சொரூபத்துடைய ஒரு முக்கியமான நோக்கம் என்னன்னா இந்த வசனத்தை சொல்ற பிரகாரமாக மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிட்டு. அப்போ என்ன அப்படின்னா இந்த எல்லா பூமியின் குடிகளும் யாரை வணங்கணும் அப்படின்னா இவங்களை வணங்கணும். வணங்கணும் அப்படின்னா எப்படி வணங்கலாம்? ஒருவேளை நம்ம எல்லாம் வணங்க சொன்னா வணங்கிடுவாங்களா? வணங்க வைக்கக்கூடிய சூழ்நிலை என்ன பண்ணும்? ஏற்படணும். கண்டிப்பா ஏற்படுமா? ஏற்படும். எப்படி ஏற்படும்? எப்படி ஏற்படும்னா இந்த உலக ஜனங்களுக்கு ஒருத்தவங்களை கும்பிடுறதுக்கு ரீசன் என்ன வேணும்? அவங்கள்ட்ட இருந்து என்ன வேணும்? பிளெஸிங் வேணும். அப்படி பிளெஸிங் யார் கொடுத்தாலும் அவங்க தான் கடவுள். கரெக்டா? உலக சிஸ்டம் அப்படித்தானே இருக்கு. உலக ஜனங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு? யார் என்ன ஆசீர்வதிக்கிறாரோ அவர் தான் சிஸ்டம். ஏதோ ஒரு மதத்தில் இருப்போம், அங்கிருந்து என்ன பண்ணுவோம்? ஏதோ ஒரு மலைக்கு போக சொன்னா போவோம். ஏன் போவோம்? போய் வந்து என்ன நடக்குது? பிளெஸிங், ஆசீர்வாதம் கிடைச்சா போதும். இது ரொம்ப கஷ்டம் இல்லை. உலக ஜனங்களுக்கு என்ன வேணுங்கிறது யாருக்கு தெரியும்? இந்த சிஸ்டம்க்கு நல்லா தெரியும். அதை நம்மளால கொடுக்கப்படும் நினைக்கும் போது கண்டிப்பா நம்ம சொல்றது என்ன பண்ணுவாங்க? ஒண்ணுமில்லாமையே கல்லை மண்ணை என்ன பண்றாங்க? வணங்கிட்டு சொரூபத்தை உண்டாக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா? அதுல இருந்து மிகப்பெரிய ஒரு பிளெஸிங்கோ
இல்ல நன்மை கிடைச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா வணங்குறது சந்தேகமே இல்ல. இது நடக்க போகுது. இப்ப நம்ம கவனிக்க விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மிருகம், மிருகத்தின் சொரூபம் எதை அடையாளப்படுத்தலாம்? யாரை அடையாளப்படுத்திட்டு இருக்கு? எப்படி இத வந்து நம்ம புரிஞ்சுக்க போறோம்? ஏற்கனவே பார்த்துட்டோம். வல்லசர்பன்னன் பார்த்துட்டோம். மிருகம் என்னன்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் கள்ள தீர்க்கதரிசி என்னன்னு பார்த்துட்டோம். மீதி இருக்கிறது என்ன இருக்க போகுது? என்ன விஷயம் வரப்போகுது? அப்படிங்கிறத என்ன பண்ண போறோம்? இந்த இடத்துல பார்க்கிறோம். அன்பான சகோதரிகள, இந்த இடத்துல இந்த ஒரு என்ன சொல்லலாம்? இந்த ஒரு மிருகத்தின் சொரூபம் அப்படின்னு சொல்லக்கூடியது எதற்கு ரொம்ப நிகரா இருக்கு, ரொம்ப க்ளோஸா இருக்கு அப்படின்னா, இந்த கள்ள தீர்க்கதரிசிக்கு என்ன இருக்கு? ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்கு. சரி. என்னவா இருக்கலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னொரு பகுதிய பார்க்கலாம். அந்த பகுதிய பார்த்து நம்ம இங்க வரலாம். அது ரொம்ப கனெக்ட்டா இருக்கு. அத பார்த்தோம்னா நமக்கு இந்த விஷயம் நல்லா புரியும். அத நம்ம ஸ்டடி பண்ண நினைச்சோம் அப்படின்னா, இந்த மிருகத்தின் சொரூபங்கிறது என்னங்கிறது என்ன பண்ணலாம்? ரொம்ப சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம். வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 17 அதிகாரம் 5 வசனம். மேலும் ரகசிய மகா பாபிலோன் வேசிகளுக்கும் ம். பூமியிலுள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் இருந்தது. ஆ, மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியிலே எழுதியிருந்தது. மேலும் ரகசியம். இப்ப ரகசியம் சொல்லியிருக்காங்க இல்லையா? ரகசியம் சொன்ன என்ன அர்த்தம்? யாருக்கு அதை ரிவீல் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்க தான் என்ன பண்ண முடியும்? தெரிஞ்சுக்க முடியும். அன்லெஸ் என்ன பண்ண முடியாது? தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ வந்து படிக்கிற மற்ற கிறிஸ்தவர்கள் தெரிஞ்சுக்க முடியாதா? முடியாது. என்னதான் படிச்சாலும் முடியாது. இது யாரை பத்தி பேசுறாங்கன்னு தெரியாது. ஏன்னா அதுக்காக தேவன் என்ன பண்ணிருக்காரு? பல சத்தியங்களை வச்சிருக்காரு. அந்த சத்தியம் தெரியாத வரைக்கும் எதை தெரிஞ்சுக்க முடியாது? இந்த ரகசியம் யாரும் தெரியாது. இப்ப நம்ம கூட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா நம்முடைய புரிதல் பொறுத்து இருக்கு. நம்முடைய இண்டிவிஜுவல் புரிந்து கொள்ளுதல் பொறுத்து இருக்கு. இப்ப நம்ம இங்க எடுக்கிற இதே டாபிக்கே நீங்க அப்படியே கண்ணு மூடி அப்படியே கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்குவீங்கன்னா அது கிடையாது. பட் அதோடைய எந்த அளவு நீங்க புரிஞ்சுக்கொள்ள முயற்சி எடுக்கிறீங்களா பொறுத்து இருக்கு. நம்ம இதை எந்த அளவு புரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு. ஏற்கனவே இந்த பகுதியை நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? இந்த இந்த டாபிக் நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கோம். எங்க கேட்டிருக்கோம்? அப்படி பேசிக் கிளாஸ்ல இந்த ஒரு டாபிக் இந்த பாயிண்ட் கேட்டிருக்கோம். எந்த பாயிண்ட் இது? யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க? அத நம்ம தலைப்பு என்ன? நம்முடைய பேசிக் கிளாஸ்ல இந்த ஒரு பேசிக் சப்ஜெக்ட்டுக்கு இருக்கிற தலைப்பு என்ன? ட்ரினிட்டி. வருமா ட்ரினிட்டில? ஓகே. வந்திருக்கலாம் ஒருவேளை ஏதோ யாரோ ஆட் பண்ணிருக்கலாம். எங்கே வரப்போகுது? 3 வயசுல இந்த 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 இது வருமா? ரொம்ப ரொம்ப பரிச்சயமான விஷயமாச்சு நமக்கு. வேசிகளின் தாய் நம்ம லாஸ்ட் டைம் கூட ஆட் பண்ணியிருக்கோம். சர்ச்ல ஓகே வந்திருக்கலாம். ரொம்ப ரொம்ப ஓகே சர்ச்சுங்கிறது ஓகே கிட்ட கிட்ட வரலாம். ஆனா அந்த அளவுக்கு அதை டச் பண்ண மாட்டோம். ரொம்ப இதையே நம்ம பேசக்கூடிய விஷயம் எங்கேங்க? ஆன்டி கிரைஸ்ட் இல்லையா? சொன்னீங்களா? சரி. அந்தி கிறிஸ்து சப்ஜெக்ட் என்ன பண்ணிருக்கோம்? கேட்டிருக்கோம். இந்த ஒரு ஸ்திரீ யார் அடையாளப்படுத்திட்டு இருக்காங்க? அங்கே போட்டாங்க இல்லையா? மகா பாபிலோன் போட்டாங்கல்ல. மேலும் ரகசியம் மகா பாபிலோன் அப்படிங்கிற வார்த்தையை போட்டிருக்காங்க. அப்போ மகா பாபிலோன் சொல்லும் போது என்ன அர்த்தம்? பேர் கிறிஸ்து சபை. ஆனா அதுக்கு கூட இன்னொரு வார்த்தையை ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. வேசிகளுக்கும் பூமியில் அருவருப்புகளுக்கும் தாய் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிட்டாங்க. இது இது எப்படி இருக்கு கேட்கும் போது? ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ற நினைக்கும் போது அதோட பிள்ளைகள் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்கலாம்? அனலைஸ் பண்ணோம் இல்லையா? ஏன்னா அன்பான சகோதரர்களே, இந்த வேசிங்கிற அந்த வார்த்தை தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில பூமிக்குரிய விஷயத்துல வேற அர்த்தம் இருக்கு இல்லையா? தகாத உறவு இருக்கலாம், தேவனுக்கு விரும்பாத எந்த விஷயமா இருக்கலாம், அது வேற விஷயம். இது வந்து ஸ்பிரிச்சுவல் சென்ஸ்ல பேசியிருக்காங்க, ஆவிக்குரிய அர்த்தத்துல பேசியிருக்காங்க. நமக்கு உலகத்துக்கு அதுதான் அந்த பாவம். ஆனா தேவனுடைய பார்வையில இது கூட அந்த பாவம் தான். தேவன் எப்படி பேசிட்டு இருக்காரு? இப்படி இருக்கிறது கூட எனக்கு எப்படிதான் இருக்கு? இந்த வேசித்தனம் போல அப்படிங்கிற ஆங்கில பேசிட்டு இருக்காரு. அப்ப என்ன பண்ணணும்? அதை கண்டுபிடிக்கணும், அதை யோசிக்கணும். என்னவா இருக்கலாம்? வாசிங்க இந்த பகுதியை. வேசி என்ற வார்த்தை ம். வேத அடையாள மொழியில் ஒரு நெறி தவறிய மனிதனை குறிப்பிடவில்லை. இது தேவனுடைய ராஜ்யமாக இருக்க வேண்டிய சபையை தன்னுடைய பரலோக மணவாளனுடன் இணைந்திருப்பதற்கு பதிலாக பூலோக மணவாளனுடன் இணைந்ததால் தனது கற்பை பரிசுத்தத்தை இழந்த சபையை இது குறிக்கிறது. எந்த உலக மணவாளனுடன் சபை இணைந்தது? ரோம பேரரசுடன்
உலகத்துக்கும் சபைக்கும் நெருக்கமான உறவு இருந்தது என்பது பற்றி லூத்தர் மற்றும் பிற சீர்திருத்தவாதிகளின் உள்ளத்தில் சந்தேகமில்லை. கிறிஸ்து தனது ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் பொருட்டு ஒரு சமயத்தில் சபையானது காத்திருந்ததாக கூறப்படுகிறது. முடிவில் கிறிஸ்துவின் வருகை மட்டும் நான் காத்திருக்க மாட்டேன், நான் ரோம பேரரசுடன் இணைந்து விடுவேன் என்று அவள் கூறினாள். ஓகே இல்லைங்களா? அன்பான சரஸ்வரியில் இதுதான் இங்க வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். அதாவது திருச்சபை தேவனுடைய பிள்ளைகள், நீங்க வந்து தேவன் தேர்ந்தெடுத்துட்டு இருக்காருன்னா ராஜாங்கிற பகுதி அதுக்கப்புறம், கரெக்டா? ராஜாங்கிற ஃபர்ஸ்ட் செகண்டரி வரலாம். ரொம்ப விசேஷமான ஒரு இடத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு. ஒருவேளை ஆசிரியன், ராஜா இப்படிலாம் சபைக்கு பேர் கொடுக்கப்பட்டிருந்தாலும் சபை ரொம்ப விசேஷமா, ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை வைக்க போகுது. அது என்ன அப்படின்னா கிறிஸ்துவுக்கு மணவாட்டி, கரெக்டா? அப்ப அந்த மணவாட்டி அப்படிங்கிற விஷயத்துல தேவன் எப்படி செயல்படுத்திட்டு இருக்காரு, எப்படி கூப்பிட்டு இருக்காருன்னா ரொம்ப விசேஷமான ஒரு அழைப்பு, ரொம்ப விசேஷமான ஒரு எதிர்பார்ப்பு, அந்த கடமைகளை நிறைவேற்றி முடிக்கிறதுல அவங்க காட்டக்கூடிய ஒரு ஆர்வம், எச்சரிக்கை எல்லாத்தையுமே எதுல அடங்கியிருக்கு? இதுல அடங்கியிருக்கு. கொஞ்சம் கவனம் குறைஞ்சாலும் இந்த கற்புள்ள கணிகை அப்படிங்கிற பேரை என்ன பண்ண முடியாது, சபைக்கு கொடுக்க முடியாம போயிடுறதுக்கு நிறைய ஆபத்து இருக்கு. அது கற்பை நம்ம இழந்துருவோம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ஆபத்தான விஷயம். இதை அப்போஸ்தலர் பேசும்போது நீங்க வாசிச்சுக்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். பாத்தீங்களா? நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் அப்படின்றார். அப்படின்னு என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் இந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்கேன், கிறிஸ்துவுக்கு உங்களை மனவாட்டியா இருக்க என்ன பண்ணிருக்கேன், நியமிச்சிருக்கேன். நீங்க அவரை திருமணம் பண்ணணும், அந்த டைம் வரைக்கும் உங்களை கற்பை நீங்க காப்பாத்திக்கணும் இல்லையா, உங்களை என்கேஜ்மெண்ட் பண்ணிருக்கேன். அந்த ஒரு விஷயத்தை நீங்க தவறு விடாதபடிக்கு நான் என்ன வேணாலும் செய்யறடி, அந்த விஷயத்தை காப்பாத்திக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், நான் ரொம்ப பிரயாசப்படுறேன். ஏன்னா ஏதோ ஒரு வழியில என்ன ஆயிடும், நீங்க அதை தவறுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு, நீங்க தவறிடுவீங்க, நீங்க அந்த கற்பை காப்பாத்திக்க மாட்டீங்க. எது காப்பாத்திக்க மாட்டீங்க? அடுத்த வசனம் சொல்லிட்டு இருக்காரு, வாசிங்க. ஆகிலும் சர்வமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையின் நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். பாத்தீங்களா? சர்வமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. முதலாம் ஏவாள் ஏமாந்துட்டாங்கப்பா, ரெண்டாம் ஏவாள் ஒருத்தங்க இருக்காங்க. முதலாம் ஆதாம் என்ன பண்ணாரு, ஏவாள் வந்து சொல்லி ஆதாம் ஏமாந்தாரு. ஆனா இப்ப அப்படி இல்ல, ரெண்டாம் ஆதாம் ஆல்ரெடி ரெடி ஆயிட்டாரு. இப்போ நிறைவேற்றி அல்லது ஆயத்தப்பட்டு முடிக்க வேண்டியது யாருன்னா ரெண்டாம் ஏவாள். நீங்க யாரு? நீங்க ரெண்டாம் ஏவாளா இருக்கீங்க. நமக்கு தெரியும் இல்லையா, இயேசு கிறிஸ்து ரெண்டாம் ஆதாம் தெரியும் இல்லையா, முதலாம் ஆதாம் ரெண்டாம். சபை எப்படி இருக்கு? ரெண்டாம் ஏவாளா இருக்கு. எப்படி முதலாம் ஆதாம் முதலாம் ஏவாள்னால உலகத்துல பாவம் வந்துச்சோ, ரெண்டாம் ஆதாம் ரெண்டாம் ஏவாள் மூலமா உலகத்துக்கு என்ன இருக்கணும், லைஃப் வரணும். பாவத்தினால மரணம் வந்தது போல சத்தியம் ஜீவன் எல்லாம் ரெண்டாம் ஆதாம் ரெண்டாம் ஏவாள் மூலமா போனோம். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது கிறிஸ்து ஓட்டத்தோடி முடிச்சிட்டாரு. அவர் வெற்றிகரமா என்ன பண்றாரு, முடிச்சிட்டாரு. ஆனா பூமியில இருக்கிறது யார் இப்போ? சபை. சபைன்னு சொல்லும் போது சபை யாரு? சபை ஒண்ணு இயேசு கிறிஸ்து இல்ல இல்லையா, மாம்ச பலவீனங்கள் இல்லையா, இதே மாம்சத்துல பூமியில பிறந்திருக்க நான் தாயின் கர்ப்பத்துல பிறந்து முதற்கொண்டு பாவத்தில், என் தாய் என்னை பாவத்துல கர்ப்பம் தரித்தால் இல்லையா. ஒரு இடத்துல தேவன் சொல்லும் போது, எத்தியோப்பியன் தன் நிறத்தையும் சிவிங்கி தன் புள்ளியையும் மாற்றக்கூடுமானால் தீமை செய்த பழகின நீங்களும் கூட என்ன பண்ணுவீங்க, நன்மை செய்வீர்கள் அப்படின்ட்டார். அப்படின்னா யோசனை பண்ணி பாருங்க, நம்முடைய நிலைமைகள் அப்படி இருக்கு. நம்மளாம் நம்ப முடியாது, ஒரு பிளாக்கா இருக்கிற ஒரு ஆப்பிரிக்கன்ஸோட ஸ்கின்னை மாற்ற முடியாது போல, ஒரு லெஃப்டோடைய டாட்ஸை மாற்ற முடியாது போல, நம்ம பாவங்க நிலைமை கூட இப்படிதான் இருக்கு. அப்படிதான் இஸ்ரேல் ஜனங்க பேசுவோம், அந்த வார்த்தை யூஸ் பண்றோம், நமக்கு அப்படிதான் இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம எதை நம்பி போயிட்டு இருக்கோம் அன்பான சரஸ்வரியில? நம்முடைய பலத்தை நம்முடைய ஞானத்தை நம்பி போயிட்டு இருக்கோமா? இல்ல. அதுதான் இங்க சொல்றாரு, சர்ப்பம் எப்படி வஞ்சிச்சதோ நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீங்கன்னா, ஏதோ ஒரு பொய், ஏதோ ஒரு தப்பு, ஏதோ ஒரு பொய் போதனை, நான் பேசுற சத்தியத்துக்கு ஆப்போசிட்டான ஒரு டாக்டரின்ஸ் நீங்க செவி கொடுத்து நீங்க கேட்டு நீங்க ஏமாத்தப்படுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்போஸ்தலர்?
அப்பவே என்ன பண்ணிருக்க, இதை கணிச்சிருக்காங்க. அதான் அப்போஸ்தலர் பேசும்போது 20ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற மாதிரி, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். நான் போன பின்பு, நான் மரிச்சிட்ட பிறகு, நான் செத்துட்ட பிறகு, நான் இருக்கிற வரைக்கும் ஒன்னும் ஆகாதுப்பா, விட மாட்டேன், நான் சான்ஸே இல்லை, என் கண் பார்வை தவிர நீங்க ஒன்னும் ஆக முடியாது. ஆனா நான் இல்லாதப்போ தெரியல என்ன நடக்கும். பவுல் பேசும்போது இந்த வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கேன் இல்லையா? உங்களை கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன், ஆனா என்ன நடக்குமோ தெரியல. நான் கொண்டிருக்க அதே வேற நீங்க கொண்டிருக்கீங்களா? ஏன்னா எனக்கு ரொம்ப பெரிய பயம் இருக்கு. சர்ப்பம் வஞ்சிக்கப்பட்டது போல நீங்களும். நடந்துச்சு அந்த விஷயம், நடந்துச்சு அன்பான சகோதரர்களே. நடந்த விஷயத்தை தான் இங்க பேசிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சு? கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்துவுக்கு நியமிக்கப்பட்டிருக்க அவர்கள் என்ன பண்ணணும்? நம்முடைய மணவாளை நாம் சந்திக்கும் வரைக்கும் அரசாட்சியும் இல்ல, திருமணமும் இல்ல, எந்த ஒரு பதவி, பேர், புகழ் எதுவுமே கிடையாது. கரெக்டா? அவருடைய சத்தத்தை கேட்கிற வரைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம வேற யார்ட்டாச்சும் உறவு வச்சுட்டோம் அப்படின்னா அவருக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இப்படிதான் திருசபை என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, ஆரம்ப காலத்துல தேவன் அழைச்சிருக்காரு. அழைத்த திருசபைக்கு தெய்வீக சத்தியங்களே, தெய்வீக திட்டங்களை என்ன பண்ணிருக்காருன்னா எழுதி வைத்திருக்காரு. ஆதி அப்போஸ்தலர் மூலமா கொடுக்கப்பட்டிருக்க சத்தியங்கள், தெய்வீக திட்டங்கள். இப்ப என்ன நடந்துச்சு? இப்ப என்ன நடந்துச்சு பாருங்க. இந்த உலகத்துல இருக்கிற ஒரு மதங்கள்லாம் பார்த்திருக்கீங்க இல்லையா? அந்த மதங்கள்லாம் எப்படி மதமா மாறி இருக்கு தெரியுமா? எப்படி மதமா மாறி இருக்குன்னா, அவனவன் அவனுக்கு வேண்டிய ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும். எந்த கடவுள் வந்துட்டு 2-3 கல்யாணம் பண்ணிக்குதோ அவர் கடவுள். எந்த கடவுளுக்கு 2-3 வைஃப் இருக்கோ அவர் நம்ம கடவுள். ஏன்னா நமக்கு என்ன வேணும்? அதான் வேணும். அப்போ அவங்களுக்கு இச்சைகளுக்கு ஏற்ற தேவர்கள் என்ன பண்ணிருக்காங்க? திரளாக சேர்த்திருக்காங்க. ஆனா தேவனுடைய திட்டத்துல அப்படி முடியாது. மகா பரிசுத்த விசுவாசங்கிறது எப்படிதான் இருக்கு? தெரியுமில்லையா? படிச்சிருக்கீங்களா? கொஞ்சம் புளித்த மாவு சேர்ந்தாலும் எல்லாம் புளிச்சு போச்சு. தேவன் அப்படி ஸ்டாண்டர்டா பார்த்துட்டு இருக்காரு. சத்தியத்தை விஷயத்துல பார்க்கும்போது தேவன் ஸ்டாண்டர்ட் வேற மாதிரி இருக்கு. இந்த சத்தியத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு யார் கையில் கொடுத்துட்டு போயிருக்காரு? திருசபையின் கையில் கொடுத்துட்டு போயிட்டார். நீங்க சபைக்கு தூணா இருக்கீங்க. ஜீவனுள்ள தேவனுடைய சபைக்கு நீங்க தூணா இருக்கீங்க. நீங்க தான் ரொம்ப முக்கியம். நீங்க இந்த சத்தியத்தை பார்த்துக்கணும். இந்த சத்தியத்துக்கு தூணா இருக்கிறீங்க, நீங்க பார்த்துக்கணும் அப்படின்னு நம்பி என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டு போயிட்டாரா? அப்போஸ்தலன்லாம் ஆதி காலம் இருந்த அப்போஸ்தலன்லாம் என்ன 2000 வருஷம் உயிரோட இருக்க முடியுமா? முடியுமா? அவங்க வயசு முடிஞ்சு போச்சு இல்ல. கடைசியா செத்து போன அப்போஸ்தலர் யாரு? யோவான். பாருங்க, சாவதுக்கு முன்னாடி வெளிப்படுத்தல் எழுதி செத்து போயிருக்காரு. அதுக்காக தேவன் ஒரு ரோட வச்சிருக்காரு. எவ்வளவு பெரிய திட்டங்களை சபைக்குன்னு கொடுத்து போயிருக்காரு. அப்ப அவங்க எல்லாம் வாழ்ந்து மரித்ததெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு அப்புறம் வரக்கூடிய இன்னும் 2000 வருஷம் வரைக்கும் சபை என்னவா இருக்கு? போனுமா இருக்கு. இந்த 2000 வருஷத்துக்கு வேண்டிய ஃபுட் எங்கேருந்து வேணும்? இப்ப நம்ம கொடுக்கணும். பாருங்க, தேவன் என்ன பண்ணிருக்காரு? யோவான் மூலமா அந்த வெளிப்படுத்தல் எழுதி வச்சிருக்காரு. அப்படின்னா யோவானுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வேலைன்னா இந்த ஒரு ஃபுட் கடைசி கால சபை வரைக்கும் என்ன ஆகணும்? ரீச் ஆகணும். அது வரைக்கும் போகணும் அந்த சத்தியம். அப்ப அவங்க பேசியிருக்கிற விஷயங்களை தேவன் என்ன பண்ணிருக்காரு? அந்த மாதிரி முன்கூட்டியே என்னெல்லாம் நடக்குங்கிறது கூட என்ன பண்ணி வெளிப்படுத்தல பேசியிருக்காரு. நீங்க என்னெல்லாம் திட்டம் போட்டாலும் சர்ப்பமானது ஏவாளை வஞ்சிக்க வேண்டிய வேலையை செஞ்சே செய்யும். யார் அவருடைய மனவாட்டி இல்லாம இருக்கிறார்களோ கண்டிப்பா வஞ்சிக்கப்படுவார்கள். இது நடக்கும் அப்படிங்கிறது முன்கூட்டியே அப்போஸ்தலர் நல்லாவே தெரிஞ்சிருது. அன்பான சகோதரர்களே, அதற்கும் இந்த ஒரு பகுதிக்கு நம்ம என்ன ஒரு சம்பந்தத்தை இந்த இடத்துல பார்க்கிறோம் அப்படின்னா, திருசபை ஆதிகால அப்போஸ்தலருக்கு இயேசு கிறிஸ்து வந்து பரலோகத்துக்கு போகும்போது சீசன் கேட்கிறான், ஆண்டவரே இக்காலத்துல ராஜ்யத்தை திருப்பி கொடுப்பீர். அப்போ இந்த டைம் தானே நீங்க கொடுக்க போறீங்க, நீங்களும் உயிர் தெழுந்துட்டீங்க, நீங்க மேசியா தான், இப்போ நீங்க மரிச்சிட்டீங்க, மரிச்சும் உயிர் தெழுந்துட்டீங்க, மரிக்க மாட்டேங்கன்னு நினைச்சோம், ஆனா மரிச்சிட்டீங்க, மரிச்சு உயிரோட வர வந்துட்டீங்க. இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு உங்களுக்கு? வல்லமை, எவ்வளவு பெரிய வல்லமை, நீங்க ராஜா இல்லையா? நீங்க இப்போ ராஜ்யத்தை திருப்பி கொடுத்துடலாம் இல்லையா? அப்படிங்க என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து? இல்ல இல்ல, இன்னும் 2000 வருஷம் ஆகும்பா அப்படின்னாரா? என்ன சொன்னாரு? பிதா தம்முடைய காலத்துல தம்முடைய அதினத்துல வைத்திருக்க காலங்களையும் நேரங்களையும் அறிவது உங்களுக்கு அடுத்ததல்ல அப்படின்ட்டாரு. உங்க டைம் அது இல்லப்பா. தேவன் தன் கண்ட்ரோல் வச்சுக்கிற டைமை பத்தி தெரிஞ்சுக்க உங்க வேலை இல்லை. உங்களுக்கு இப்ப என்ன வேலை இருக்கு அதை செய்யும். ஏன்னா அதுக்கு எவ்வளவு டைம் இருக்கு? 2000 வருஷம் இருக்கு. யோசித்து பாருங்க. இப்ப ஆதிகால அப்போஸ்தலர் பாலெல்லாம் பேசும்போது அந்த டைமை பத்தி அவர் தெரியல. இப்போ வந்துருவாரோ, ஏன்னா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை பத்தி பேசும்போது ஜனங்க நினைச்சிட்டு இருக்காங்க இயேசு கிறிஸ்து போயிருக்காரு, இன்னொரு 30 வருஷம் 40 வருஷம் கழிச்சு மீண்டும் அந்த 2ஆம் வருகை நிறைய பேசியிருக்காங்களே, ஒரு 100 வருஷம் ஆயிட்டு வந்துருவாரோ, 150 வருஷம் ஆயிட்டு வந்துருவாரோ அப்படிங்கிற நினைப்புல தான் என்ன இருக்காங்க? எல்லாம் இருக்காங்க. அப்போஸ்தலர் பால் என்ன பண்றாரு? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்றாரு தெசலோனிக்கேல. இல்ல இல்ல, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. பாவ மனுஷன் வெளிப்படணும். அதுக்கு முன்னாடி
இல்லையா? அந்த கிறிஸ்து பாவ மனுஷன் வெளிப்படாத ஒழிய அந்த நாள் என்னாவது வராது. ஃபர்ஸ்ட் அதை பார்த்துக்குங்க. விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு பாவ மனுஷன் வெளிப்படாத வரைக்கும் அந்த நாள் வராது. அப்ப முதல்ல நீங்க கவனிக்க வேண்டியதுன்னா விசுவாச துரோகம் நேரிட்டதை கவனிங்க. சபைக்குள்ள விசுவாச துரோகம் நடக்கும், இதை கவனிங்க அப்படிங்கிற நிறைய தகவல்கள் என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்து போயிட்டு இருக்காரு. யாரு? அப்போஸ்தலன் பவுல். அன்பான சகோதரர்களே, ஆனாலும் அவங்க போயிட்ட பிறகு இந்த உலகத்துல நடக்கிற இந்த மாற்றத்தை தாக்கு பிடிக்க யாரால முடியல? திருச்சபையால, அதாவது உண்மையா அழைக்கப்பட்டிருக்க சத்தியத்தை கேட்டு வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட முடியல. என்ன மாற்றம் வந்துருச்சு? என்ன மாற்றம் வந்துருச்சு? ஆஹா, 2000 வருஷம் வெயிட் பண்ணுமா ஆளுகை செய்யறதுக்கு? 2000 வருஷம் இல்லையா? அது எப்ப நடக்கும்? நம்மளாம் உயிரோட இருக்க மாட்டோம். இப்ப தேவன் பிளெஸிங் தராரு உங்களுக்கு. நீங்க இப்ப ஆளுகை செய்யணும் யாருன்னு நினைக்கிறீங்களோ, மோசே கூப்பிடுறாரு இல்லையா, யார் என்னோட பக்கத்துல இருக்கலாம், என் பக்கம் வாங்கன்னு. அந்த மாதிரி யாரெல்லாம் ஆளுகை செய்ய விருப்பங்களோ வாங்க. சபைக்கு ஒரு அழைப்பு, பொய்யான ஒரு அழைப்பு. அந்த அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு இருந்துச்சுன்னா, அதிகாரத்தையும் பணத்தையும் இந்த உலகத்தின் ஆசை ஆடம்பரங்களின் முன்னாடி வைத்து கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பா இருந்தது. ஆனா அது பின்னாடி இருந்தாலும், அந்த விஷயம் மறைவா இருந்தாலும், முன்னாடி காமிச்ச விஷயம் என்ன தெரியுமா? சத்தியம்தான். ட்ரூத். தேவனுக்காக வாங்க, தேவனுக்காக ஊழியம் செய்ய போறீங்க, தேவனுக்காக நீங்க இருக்க போறீங்க, பெரிய பெரிய இடங்களை நீங்க இருக்க போறீங்க. இப்படிதான் தவறான விஷயங்கள் என்ன பண்ணது இந்த இடத்துல பேசப்படும் போது, அந்த ஏவாள் அல்லது அந்த திருச்சபையா அழைக்கப்பட்டிருக்க ஜனங்கள் என்ன பண்ணாங்க? வஞ்சிக்கப்பட்டாங்க. வஞ்சிக்கப்பட்டு எப்ப இந்த உலக ராஜ்யங்களோட சம்பந்தம் வைத்தார்களோ, அப்ப என்ன ஆயிடுச்சு? தேவன் உங்களுக்கு என்ன பேர் கொடுத்துட்டாரு? திரும்பி மட்டும் வந்துடாதீங்க, அப்படியே போயிடுங்க இல்லையா? ஏன்னா நீங்க என்ன ஆயிட்டீங்க? கிறிஸ்துவுடைய மனவாட்டிங்கிற அந்த பேரை இழந்துட்டீங்க, இந்த உலகத்தோட சம்பந்தம் வச்சுட்டீங்க. ஆகையால் உங்களுக்கு சாதாரணமான பேரெல்லாம் கிடையாது. ஒரு ரகசியத்தை சொல்றேன். என்ன? மகா பாபிலோன், வேசிகளுக்கெல்லாம் தாய். இந்த பேர் கிறிஸ்துவ மண்டலம். யாரெல்லாம் இந்த மாதிரி எண்ணத்துக்கு உட்பட்டார்களோ அன்பான சிறுசில, அப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, தேவன் கம்ப்ளீட்டா அவங்களை என்ன பண்ணாரு? அவங்களுக்கு ஒரு பேரை கொடுத்திருக்காரு. தெரியல இல்லையா? இது நம்ம வேதத்தை வாசிக்கும் போது தெரியுது இல்லையா? நம்ம தேவனுடைய பட்சத்திலிருந்து பார்த்தாதான் இந்த உண்மையை கண்டுபிடிக்க முடியுது. வேற எந்த ஆங்கில நீங்க பைபிள் படிச்சாலும் இது யாரை பத்தி பேசுறான்னு தெரியாது. நீ அவங்களே போய் கேளுங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க? இது வேற யாரை பத்தி பேசுறோம், ஒரு ஸ்திரீ கண்டிப்பா வரணும் தான் பேசுவாங்க. அவங்கள தான் பேசுறேன், யாருக்கு தெரியாது? அவங்களுக்கு தெரியாது. ஆகையால் பார்க்கும்போது இந்த சபை என்ன பண்ணல அப்படின்னா, தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வரைக்கும் வர வரைக்கும் என்ன பண்ண முடியல? பொறுமையா வெயிட் பண்ண முடியாம போயிடுச்சு. அது வரைக்கும் காத்திருக்க முடியாது அந்த ஆளுகைக்கு. அதுக்கு முன்னாடியே என்னாச்சு? அந்த ஒரு ராஜ்யங்களோட சம்பந்தம் கலந்திருந்தனால தேவன் என்ன பண்றாரு? இந்த இடத்துல வேசி அப்படிங்கிற பெயர் வைக்கிறார் இல்லையா? சோ கிறிஸ்துவுக்கு மனவாட்டி ஆகக்கூடிய சபை வேறொருட என்னாச்சு? சம்பந்தத்தை வச்சிருச்சு. இந்த உலக ராஜ்யங்களோட என்னாச்சு? சம்பந்தத்தை வச்சிருச்சு. அன்பான சரஸ்வரியில இந்த ஒரு நிலைமை இங்க காணப்படும் போது தேவனுடைய பிள்ளைகள் நம்ம யோசிக்கணும். இந்த வேசிங்கிறது இன்னைக்கு அதோடைய கடைசி கட்டத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதோடைய எண்ட் மூமெண்ட். நம்ம லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு நிறைய விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்க அதை கவனிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த டைம் ப்ராப்பர்சி 1260 வருடங்கள் எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடிஞ்சது அப்படிங்க நம்ம பார்த்தோம் இல்லையா? ஏன்னா இது அடிக்கடி நான் ஏன் சொல்றேன்னா, நமக்கு ரொம்ப தெளிவா இருந்துடணும். இதுல குழப்பம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அடுத்த பகுதிகள் நம்ம புரிஞ்சுக்கொள்ள ரொம்ப கஷ்டமாயிடும். எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடிஞ்சது? 539 AD ஆரம்பிச்சு 1799 முடிஞ்சிருச்சு. கரெக்டா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கிறிஸ்து ஆட்சி முடிஞ்சது போல இல்லையா? பெரிய அடி, சாவுக்கு எதுவான ஒரு பெரிய அடி என்ன இருக்கு? அந்த மிருகத்துக்கு பட்டுருச்சு. ஆனா ஆச்சரியமா அந்த மிருகம் என்னாச்சு? சுஸ்தமாயிடுச்சு. இப்ப அந்த மிருகத்தை என்ன பண்ணிருக்காங்க தெரியுங்களா? சொரூபத்தை உண்டாக்குன பிளான் வச்சுட்டு இருக்காங்க. பூமியில இருக்க எல்லாரும் என்ன பண்ணும்? வணங்கணும் அப்படிங்கிற பிளான் வச்சுட்டு இருக்காங்க. ஆக இந்த ஒரு நிலைமையில இதை காணப்படும் போது இன்னும் திருசபை என்னதான் இருக்கு? பூமியில தான் இருக்கு. திருசபை பூமியில தான் இருக்கு. அப்ப திருசபைக்கு ரொம்ப ஆபத்தான விஷயம் என்ன இருக்கு? ஆன்டிகிரைஸ்ட் சிஸ்டம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அதோடைய இன்னும் என்ன இருக்கு? அது கொடுக்கப்பட்ட நேரம் கம்ப்ளீட்டா இன்னும் முடியல. இன்னும் அதோடைய நேரங்கள் இருக்குன்னு சொல்லும் போது யாருக்கு ரொம்ப ஆபத்தான விஷயம்? உண்மையான தேவனுடைய பிள்ளைகள். பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்ல, உண்மையான தேவனுடைய பிள்ளைகள். பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்ல, வேதமானன் பேர் வச்சுட்டு இருக்கவங்க எல்லாம் கிடையாது இல்லையா? உள்ளத்துல வேதமானவரா இருக்கிறவங்க மட்டும்தான், மற்றபடி யாருக்கும் கிடையாது. யார் உண்மையா அந்த நிலைமையில காணப்படுறவர்களோ எப்படி இருக்கலாம்? இப்ப நம்ம